ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான ரவா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரைக்க தேவையில்ல, ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, சீக்கிரமாக முடிவு பண்ணிட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வடை செய்ய ஒரு பவுலில் தேவையான அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது 1.5 டம்ளர் அளவு வரும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, இதுலயே கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, வடை உள்ள சாஃப்டா வர்றதுக்காக தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியா தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கப்ல எனக்கு 1.25 கப் அளவு தயிர் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, அதே சமயத்துல ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் போல அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 hour கழிச்சு நம்ம வடையெல்லாம் போட்டு எடுத்துடலாம். மாவு கையில ஒட்டாம இருக்கிறதுக்கு கையில கொஞ்சமா எண்ணெயை தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து லைட்டா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கையில தட்டிட்டு நடுவுல ஒரு ஓட்டை போட்டீங்கன்னா அழகா ஷேப்புக்கு வந்துடும். இப்படி தட்டினதுக்கு அப்புறம் டைரக்டா எண்ணெயில சேர்த்துட வேண்டியதுதான். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா மேல மட்டும் வெந்த மாதிரி இருக்கும், உள்ள வேகாத மாதிரி இருக்கும். ஸோ மீடியமான ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் எல்லா வடையும் திருப்பி போட்டுக்கோங்க. இத்தனை வடை தான் போடணும்னு இல்லை, கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊத்தின எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வடையை சேர்த்துக்கலாம். நல்ல கலர் மாதிரி இந்த அளவுக்கு செவந்ததும் நம்ம பிளேட்ல சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரவா தோசை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வடை பிடிக்கும். ரவா தோசை சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ரவா தோசைக்கு எப்படி தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த வடைக்கும் தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் vlogs எல்லாம் போட சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீக் பாப்பாக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட போறேன். வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்யூ.